கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீரசோழபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டடம் மற்றும் முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். மேலும் விவரம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீரசோழபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டடம் மற்றும் முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சிக்கு கள ஆய்வுக்காக சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு முடிவுற்ற திட்டப்பணிகளையும் திறந்து வைத்தார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். முழு விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது 2 நாள் பயணமாக கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு ஆய்வு கூட்டத்திற்காக சென்றிருக்கிறார். அப்போது பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் மட்டும் திருவண்ணாமலையில் 1,34,432 பயனாளிகளுக்கு பல்வேறு திட்டங்களை வழங்கி வருகிறார். அது மட்டுமல்லாமல் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையும் திறந்து வைக்கிறார். அடிப்படையிலே தற்போது கலைஞர் அவர்களுடைய சிலையை தற்போது முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்கிறார். மேலும் இன்றைய தினம் ரோட் ஷோ நடத்தி பொதுமக்களையும் சந்தித்தார். அப்போது அரசனுடைய திட்டங்கள் பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு சென்றிருக்கிறது என்பதையும் ஆய்வுக் கூட்டத்தின் மூலம் முதலமைச்சர் தெரிந்து கொண்டார். மேலும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியின் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய தொழிற்சாலை சிப்காட் மூலியமாக அமைக்கப்பட்டுள்ள தொழிற்சாலையை முதலமைச்சர்கள் பார்வையிடுகிறார். அதன் அடிப்படையிலே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் புதிதாக துவங்கப்பட்டிருக்கக்கூடிய காலனி உற்பத்தி தொழிற்சாலையில் முதலமைச்சர்கள் பார்வையிடுகிறார். அதன் அடிப்படையில் தான் தற்போது முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் அவர்களுடைய சிலையை தற்போது முதலமைச்சர்கள் கள்ளக்குறிச்சியில் திறந்து வைத்திருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். 1773 கோடி ரூபாய் பணிகளில் முடிவுற்ற திட்டப் பணிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். கள்ளக்குறிச்சியில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திறந்து வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சிக்கு கள ஆய்வுக்காக சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளையும் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையும் திறந்து வைத்தார். 1773 கோடி ரூபாய் பணிகள் முடிவுற்ற திட்ட பணிகளையும் அவர் திறந்து வைத்திருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் புதிய திட்ட பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டியிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன திட்டங்களுக்காக அவர் தற்போது தொடங்கி வச்சிருக்காரு? அது தொடர்பான விவரங்கள். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் 1774 கோடியில் முடிவுற்ற பணிகளை தற்போது முதலமைச்சர்கள் திறந்து வைத்திருக்கிறார். அதே போல புதிய பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டி வருகிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மற்றும் சிப்காட் தொழிற்சாலை அமைப்பதற்காக தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் ஒதுக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே பல்வேறு முதலீடுகளின் அடிப்படையில் அங்கு தொழில் நிறுவனங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல தமிழ்நாடு அரசின் சார்பில் நேரடியாக அதாவது அந்த நிறுவனங்களுக்கு மானியம் என்ற அடிப்படையில் அந்த பணிகளும் நடைபெற்று வருகின்றன. மேலும் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் வகையிலும் அங்கு புதிய தொழிற்சாலையை நிறுவும் வகையிலும் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி என 2 மாவட்டங்களில் கூடுதலாக சிப்காட்டில் தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டிருக்கின்றன. அதையும் முதலமைச்சர்கள் பார்வையிட்டு வருகிறார். மேலும் தற்போது கள்ளக்குறிச்சி இருக்கக்கூடிய அந்த வீரசோழபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையும் முதலமைச்சர்கள் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். மேலும் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 1,32,432 பயனாளிகளுக்கு பட்டா வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளையும் முதலமைச்சர்கள் வழங்க இருக்கிறார். மேலும் அவர்களுக்கு தேவையான பல்வேறு விஷயங்கள் குறிப்பாக பொதுமக்களுடைய குறைகளை அறிந்து உடனுக்குடன் அவர்களுக்கு செய்து தர வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் வீடுகளுக்கு அருகிலே அரசனுடைய முகாம்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான கிட்டத்தட்ட 36 சான்றிதழ் வருவாய் மற்றும் கோட்டாட்சியர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளுடைய தலைமையில் ஒவ்வொரு குழுக்களாக அமைக்கப்பட்டு அந்த குழுக்களும் பொதுமக்களுக்கு தேவையான சான்றிதழை உடனுக்குடன் வழங்கி வந்தார்கள். அது மட்டுமல்ல அரசனுடைய அந்த மகளிர் உதவித்தொகை பெறும் மகளிருக்கு விடுபட்ட மகளிருக்கும் உடனுக்குடனான அந்த பணிகளும் நிறைவேற்றப்பட்டன அந்த முகாம்கள் அடிப்படையில். எனவே அந்த முகாம்கள் எவ்வாறு செயல்படும் என்று குறித்தும் முதலமைச்சர்கள் கேட்டிருந்து வருகிறார். மேலும் பொதுமக்களுடைய குறைகளின் அடிப்படையில் அவர்களுக்கு எத்தனை விண்ணப்பங்கள் மாவட்டத்தில் வந்து சேர்ந்திருக்கின்றன, எதற்கெல்லாம் தீர்வு காணப்பட்டது, மீதம் இருக்கக்கூடிய விண்ணப்பங்களுக்கு எப்போது தீர்வு காணப்படும் உள்ளிட்ட விஷயங்களையும் அதிகாரிகளிடம் முதலமைச்சர் கேட்டு வருகிறார். அது மட்டுமல்ல முதலமைச்சருடைய தனிப்பட்ட அதாவது ஒவ்வொரு தனிப்பட்ட திட்டங்கள் அடிப்படையில்
பயனாளிகளை கணக்கெடுத்து அவர்களுக்கான அதாவது பயனாளிகளின் தொடர்ச்சி பயன்படுவதற்காக அந்த பணிகளும் நடைபெற்று வருகின்றன. மாணவர்கள் மாணவியருக்கும் அரசின் சார்பில் வழங்கக்கூடிய அந்த உதவித்தொகை குறித்தும் முதலமைச்சர் அவர்கள் கேட்டறிந்து வருகிறார். அதே போல கூடுதலாக மாணவ மாணவியரை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சேர்க்கும்படியும் அனைத்து மாவட்டங்களுக்கும் உத்தரவிட்ட முதலமைச்சர் அவர்கள் இந்த பயனாளிகளுக்கும் யாரும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக மாணவ மாணவியருக்கு தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய அந்த அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆட்சியரிடம் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சியில் மட்டும் கிட்டத்தட்ட 1774 கோடி ரூபாய் பணியில் பல்வேறு பாலங்கள், அதே போல சாலைகள், கிராமப்புற சாலைகள், மேலும் நகரங்களையும் கிராமங்களையும் இணைக்கக்கூடிய நகர்ப்புற சாலைகள் மற்றும் தேசிய சாலைகள் என பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்று குடிநீர்களும் அதே போல பாலங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அதையும் முதலமைச்சர்கள் திறந்து வைக்கிறார். மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு இடங்களிலும் முதலமைச்சர்கள் இன்று தினம் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அப்போது பொதுமக்களையும் சந்திக்க இருக்கிறார். பொதுமக்களுடைய குறைகளையும் முதலமைச்சர்கள் கேட்டிருக்கிறார். ஒருவேளை முதலமைச்சர்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு உடனுக்குடன் தீர்வு காண வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியருக்கு முதலமைச்சர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலே 2 நாள் பயணமாக தற்போது கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை என 2 மாவட்டங்களுக்கு முதலமைச்சர்கள் சென்றிருக்கிறார். இன்றைய தினம் கள்ளக்குறிச்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர்கள் கலந்து கொண்டு வருகிறார். மேலும் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து அவர்களுக்கு அந்த குறைதீர்க்கும் முகாம் பணிகளும் எவ்வாறு நடைபெறும் என்பது குறித்தும் முதலமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அங்கு நடைபெற்றக்கூடிய அந்த சிறிய வகை தடுப்பணைகள் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. எனவே அது குறித்தும் முதலமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மேலும் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சியில் மற்றும் தற்போது மட்டும் 1774 கோடி ரூபாய் செலவில் முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர்கள் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.